ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா விலாகர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பார்த்திங்கன்னா மூட்டை கொச்சிக்கா நான் நாட்டியிருந்தேன். பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக மூட்டை கொச்சிக்காவாக தான் இருக்கும். இங்கே எல்லாமே மூட்டை கொச்சிக்கா. ஆனால் மாஷா அல்லாஹ் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா அதிகமாகவே காய்ச்சிருக்கு. 1-2 காய் தான் வந்துருந்துச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்து காய் காய்ச்சிருக்கீங்க. பாருங்கள், மரம் வந்து எவ்வளோ ஒசந்துருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஒசரத்தில் இந்த மூட்டை கொச்சிக்கா செடி வந்திருக்குன்னு. எங்கள் வீட்டில் ஆடு இருக்குது, ஆட்டு புகரை இருக்கிறதால வந்து இந்த செடி வந்து இவ்வளோ நல்ல பெருசாக உயரமாக வந்திருக்கு. பாருங்கள், காயெல்லாம் எப்படி இருக்குன்னு. அதிகமாக காய் காய்ச்சிருக்கு இந்த தடவை. பாருங்கள், காய் இவ்வளோ மூட்டை கொச்சிக்கா வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாமே பிஞ்சு இன்னும் முத்தல்ல, இன்னும் கொஞ்சம் முத்தின பிறகு தான் எல்லாம் பறித்து எடுக்கணும். எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். இதில் காய் பழுத்தோடனே இதையே வந்து நான் விதையாக போட்டு கண்டெடுப்பேன். அந்த மாதிரி கண்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், காட்டுறேன். பாருங்கள், இதுலேயும் வந்து காய் வந்திருக்கு. எல்லா செடியிலையும் காய் வந்திருக்கு. இந்த செடியிலையும் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. இதெல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கக்கிட்ட செய்கிற ஒரு வேலைகள் தான். டைம் பாஸ்க்கு நான் செய்வேன். அதனால் அதே எனக்கு ஒரு நேரங்களில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பாருங்கள், இதுலேயும் பூ பூத்துருக்கு. நல்லா பெரிய உயரமாக அழகாக வந்திருக்கு. இந்த செடி எல்லாமே நல்லா உயரமாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை கொச்சிக்காவாக இருக்கும். இன்னும் காய் வந்து வரலை, பூ பூக்குது. ஐயோ, விழுந்துருச்சு. காய் வந்த பிறகு தான் பார்க்கணும் அது என்ன அப்படின்றது. இந்த பாருங்கள், எல்லாத்துலேயும் பூ பூத்துருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ரம்பை, பசலி, மருதாணி. என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி. எல்லாமே வச்சுருக்கேன். பாருங்கள், பசலி எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. நிறைய பசலி இருந்து நான் எல்லாம் பறிச்சுட்டு இப்போ எல்லாமே ஃபுல்லாக நான் அந்த சைடு அப்படியே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கொஞ்சம் பசலி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மூட்டை கொச்சிக்கா கண்டு வந்து வச்சுருக்கிறேன். இதோ இன்னும் நான் நிலத்தில் இன்னும் வைக்கலை. சின்ன பேக்கெட்டில் வந்து நான் நாட்டி கண்டை கொஞ்சம் பெருசாகின பொருள் வைப்போம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அகத்தி செடி, அகத்தி செடி இல்லை, அகத்தி மரம். அதுவும் ஒரு குட்டி கண்டு. இதை பாருங்கள் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக இனப்புறம் அதையும் நிலத்தில் வைக்கணும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு மூட்டை கொச்சிக்கா கண்டு. இதெல்லாமே வந்து நிலத்தில் வைக்க வேண்டியது. கொஞ்சம் பெருசாக இனப்புறம் வைப்போமே அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா புதினா. இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக வந்து மூட்டை கொச்சிக்கா தான் நாட்டியிருக்கேன். மூட்டை கொச்சிக்கா, மஞ்சள். இப்போ தான் மஞ்சள் எல்லாம் நான் கலட்டினேன். மற்ற செடிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.